பாவத்தின் பல நரகம் நரகம். ஓ பாவி நடுங்கிடாயோ, காண்பதெல்லாம் அழியும் அழியும், காணாததல்லோ நித்தியம். ஏசுராஜா வருவார், இன்னும் கொஞ்சம் காலம் தான், மோட்சலோகம் சேர்ந்திடுவோம். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு எல்லா மனுஷரும் ஒரு விதமான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறான். அந்த ஓட்டத்திலே அவன் ஜெயிக்க விரும்புகிறான். படிப்பாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் சரி. ஆனால் ஜீவியத்திலே திடீரென்று கடினமான சூழ்நிலைகள், துக்கங்கள், நெருக்கங்கள் வரும்போது தைரியமான மனிதன் கூட உள்ளளவிலே உடைந்து போகிறான். வாழ்க்கையில் தோல்வி அடைந்தது போல் இருக்கும். வாழ்க்கையில உண்மையான வெற்றியை எப்படி பெறுவது? பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தையை பாருங்கள். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்கிற சத்தியம் என்னவென்றால், இந்த உலகத்திலே பாடுகள் நிச்சயம் உண்டு, ஆனால் உலகத்தை ஜெயித்தவர் ஒருவர் உண்டு. அவர் தேவனுடைய குமாரன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்கும் சகல மனுஷருக்கும் அசையாத வெற்றியையும் சமாதானத்தையும் கொடுக்கக்கூடியவர். நம்மளுடைய வாழ்க்கையில் தோல்வி வருகிறது என்ன? அதற்கு காரணம் எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் காணப்படுகிற பாவ சுவாபம். நாம் பரிசுத்த தேவனோடு உறவு கொள்ளாமல் இருக்கிறோம். நம்மளுடைய நற்கிரியைகள் ஒருபோதும் நம்மளை தேவனுக்கு சமீபமாய் கொண்டு வராது. நம் பாவத்தின் இந்த பாரத்தை தேவன் தம்மேல் ஏற்றுக்கொண்டார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நம்மளுடைய பாவ தண்டனையை அந்த கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்து விலை செலுத்தினார். ஆனால் 3ஆம் நாளிலே மரணத்தை ஜெயித்தவராக மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்தார். காரணம், அவர் தேவனாயிருக்கிறார். ஆகவே அவர் வெற்றி சிறந்தவராயிருக்கிறார். அவர் இந்த உலகத்தின் மேல் ஜெயம் கொண்டார். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்திலே இப்படி வாசிக்கிறோம். இவைகள் எல்லாவற்றிலையும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோமே. இன்றைக்கு அந்த அன்புள்ள தேவன் உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மேல் விசுவாசம் வையுங்கள். உங்கள் பாவத்திலிருந்து மனம் திரும்புங்கள். தேவனாகவும் இரட்சகராகவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அந்த வெற்றியையும் அந்த நித்திய ஜீவனையும் உங்கள் வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளுங்கள்.